உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மிக கவனமாக கவனிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷல வானத்தை திறப்பார். நீ அநேக சாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை, தியானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக ஒரு சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சுதந்திர தின நாள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு 79வது சுதந்திர தின நாள். ஆமென். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தேசம் முழுமையாக விடுதலை பெற்றது என்று நமது அரசாங்கம் தெரிவித்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுவரை எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 என்று சொன்னாலே எனக்கு அருமையானவர்களே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நாள். அது யாரும் மறக்க முடியாத ஒரு நாள் தான் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நான் முன்குறித்தேன். ஆகஸ்ட்டு 15ஆம் தேதி சுதந்திர தின நாளன்று ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட வேண்டும் என்று சொல்லி முன்குறிக்கப்பட்டது. ஆனால் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஆனால் அந்த சுதந்திர தின நாள் அன்று தான் எனக்கு அருமையானவர்களே இந்த இடத்துல வந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, சுதந்திர தினம் பெற்ற இந்த இந்தியாவில் நாங்கள் இந்த இடத்துல ஆலயத்தை நாங்கள் கட்டி உங்களுக்கு மகிமையாய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். அல்லேலூயா. 2 நாளுக்கு பிறகு கர்த்தர் தேவைகளை சந்தித்து அஸ்திவாரம் போட கர்த்தர் வேலையை தொடங்க உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளதப்போ இன்றைக்கு விசேஷமாய் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு 79வது சுதந்திர தின ஆண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் 79 ஆண்டு தான் நம்ம சுதந்திரம் நம்முடைய நாடு பெற்றதென்று. ஆனால் அதை காட்டிலும் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே அங்கே தெளிவாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. எல்லாருமாக வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே எனக்கு அருமையான தேவச்சனமே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்திலே 40ஆம் வசனத்திலே, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்து அன்றைய தினம் கர்த்தருடைய சேனையெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை அடிக்கப்பட்டு, ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளமாக அன்றைக்கு ஆட்டுக்குட்டி இரத்தம் சிந்தப்பட்டது அன்று இரவு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே, இது வந்து நிழல். நிஜமாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் எனக்கு அருமையானவர்களே, பஸ்கா பண்டிகை என்று சொல்லி அன்றைக்கு அந்த நாள் குறிப்பிட்ட அந்த நாளிலேயே பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நாள் வருஷம் வருஷம் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராலே எனக்கு அருமையான சொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்தில். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து 33 வருட காலம் அந்த பூமியிலே அவர் இருந்தார். அநேக அற்புதங்களை நிகழ்த்தினார். அந்த பஸ்கா பண்டிகை அன்றைக்கு எனக்கு அருமையான 33 வருடம் அந்த முடிவு காலத்தில் எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வந்த அந்த நாள் எதுவோ அதே நாளிலே ஆட்டுக்குட்டியாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? எப்படி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ அதே நாளில், அந்த விடுதலை நாளிலேயே இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலே அநேக காயங்கள் பட்டு எனக்கு அருமையானவர்களை தன் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இது எதுக்கு அடையாளமாக இருக்கின்றன? அன்றைக்கு சரீர பிரகாரமான விடுதலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தது எதுக்கு? எந்த விஷயத்தில் விடுதலைக்கு அடையாளமாக இருக்கின்ற அப்படின்னா,
பாவத்திலிருந்து எனக்கு அருமையானவர்களே விடுதலைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை ஆவதுக்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் விடுதலை ஆவதுக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாகும்படி கற்ற செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 79 ஆண்டு காலம் இன்றையோடு எனக்கு அருமையானவர்களே 78 முடிஞ்சு 79வது ஆண்டு நம்முடைய இந்திய தேசம் விடுதலை பெற்றது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த விடுதலைக்கு ஒப்பனையாக சில காரியத்தை வேதாகமத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, இந்த சுதந்திர தின நாளில் நம்முடைய இந்திய தேசம் விடுதலை பெற்ற இந்த நாளிலே நீங்கள் அப்பா சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் எதிலிருந்து விடுதலை ஆகணுமோ கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவா. அல்லேலூயா. காலையில் ஒரு காரியம் பாஸ்டம்மாட்ட கேட்டேன், அம்மா இன்னைக்கு உபவாசம் முடிச்சுட்டு வரப்போகிறோம், என்ன சாப்பாடு செய்கிற அப்படின்னு கேட்டேன். பாஸ்டம்மா சொன்னாங்க, எப்பயும் போல் பருப்பு குழம்பு தான் அப்படின்னு. இந்த சுதந்திர தின நாள் கூட விடுதலை எனக்கு இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா நம்ம அடிமைப்பட்டுட்டோம். எதுக்கு? அல்லேலூயா. இதுலேருந்து இன்னைக்கு கூட விடுதலை இல்லையா அப்படின்னு சொன்னேன். இது ஒரு பக்கம் ரெட்டு, இது ஒரு தமாஸ், ஒரு ஜோக்காக. ஆனால் பருப்புலேருந்து விடுதலை அப்படிங்கிறது அது எது வேணாலும் மாற்றி சாப்பிட்லாம், அது நம்மளால் அது முடியும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஆனால் இதை காட்டிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எல்லா பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசம் விடுதலை பெற்ற இந்த நாளில் எனக்கு அருமையானவர்களே, நம்மளை பருப்புலேருந்து விடுதலை கொடுக்கறது அப்பாட்ட காரியம். ஆனால் சகல பாவத்தில் நம்மளை விடுதலை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பெரிய ஒரு சேஞ்ச். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களை சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்த நான் விரும்புகிறேன். நிச்சயமாக இன்றைக்கு செய்தியானது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர நான் நம்புகிறேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறாரு, சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் இந்த சுதந்திர தின இந்த நாளில் இந்த விடுதலை பெற்ற இந்த நாளிலே எனக்கு அருமையான பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, குடும்ப பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, பொல்லாத போராட்டத்திலிருந்து நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போறாரு. நம்பினீங்கன்னா நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, இதைத்தான் நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே அற்புதமான ஒரு வார்த்தை, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். என்ன மழை தெரியுங்களா? இந்த பூமியை நினைக்கக்கூடிய மழை இல்லை, ஆசீர்வாதமான மழை, பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமான மழை உன் வாழ்க்கையில் பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி விடவில்லை. கர்த்தர் சொல்றார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும். மலைக்கும் வேலைக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? இந்த மலைக்கும் நம்முடைய வேலைக்கும் உலக பிரகாரமாக சொல்ல போனால் எனக்கு அருமையானவர்களே, அன்னைக்கு சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள் அறிவிக்கிறாங்க, என்ன அறிவிக்கிறாங்க, இந்த வருஷத்தில் மழை அதிகமாக இருக்கும், நீங்கள் நிலத்தெல்லாம் பண்படுத்தி ஆயத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா நீங்கள் கவனிக்கணும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் விஞ்ஞானி சொல்கிறாங்க ரெடியார் அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலம் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர தின நாளில், இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்ற காலம். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற, எல்லா பிராபலத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் அமையும். எத்தனை ராமன்னு சொல்கிறீங்க? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிடுகிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும். இது என்ன மழை தெரியுங்களா? கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிற மழை. சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன மழை போல கொட்டுதுங்க சொல்கிறாங்கல்ல, நாம் கூட சொல்லிங்க, அவனுக்கு என்னங்க மழை மாதிரி கொட்டுதுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது கடவுள் தருகிற ஆசீர்வாதமான மழை. கர்த்தர் சொல்கிறாரு, ஆசீர்வாதமான மழை உன் தொழிலில் பெய்யும், உன் பிஸ்னஸில் பெய்யும், நீ கையிடுகிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும். கர்த்தர் நல்ல பொக்கிஷல வானத்தை சிறப்பார், இது வரல அடைக்கப்பட்டிருந்தது உனக்காக திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் விடுதலை பெற்ற அந்த நாளில கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை, உன்னுடைய கடன் பிரச்சனை உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடன் பிரச்சனை ஒரு விடுதலை, கடன் போராட்டத்தின் ஒரு விடுதலை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்கிறார்.
இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு மாற்றத்தை கொடுக்கவே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடிய கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 79வது சுதந்திர நாளை உங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக வைக்க முடிய கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிய கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புகழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும்படியாக கர்த்தர் இந்த விடுதலை நாளில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எனக்கு அருமையான தேவச்சனம், உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், மாறி உறைந்த மலை. எனக்கு அருமையான ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் படிக்கலாம். அற்புதமான ஒரு வார்த்தை. ஏசாயா 55 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமி நனைந்து, பாருங்க, பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும், நல்லா கவனிங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படி உலக பிரகாரமா சொல்லப்படுகிற ஒரு காரியங்கள் எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்படியே இந்த தேவ ஊழியக்காரன் மூலமாய் புறப்படுகிற அந்த 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 சம்பவத்தை போலவே என் ஊழியக்காரன் மூலமாய் புறப்படுகிற அந்த வார்த்தையும் என்ன செய்யுமாமா? அப்படியே இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல், நல்லா கவனிங்க, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதெல்லாம் அது வெறுமையாய் அது திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கும். அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அனுப்பின காரியம் உங்கள் வாழ்க்கையில் வாய்ச்சே தீரும். எனக்கு அருமையான, அது வெறுமையா திரும்ப, அது என்ன செய்யாதுங்க? வெறுமையா திரும்புவது இல்லை. இந்த பூமியை எப்படி ஒரு மலை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையை எப்படி கொடுக்கிறதோ அதே போல என்னுடைய வசனம் இருக்கும் என்று சொல்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவங்களோடு இடைபடுகிற இந்த வார்த்தை வல்லமையுள்ளதாக, உப்பை போல சாரமான கிருபை பொருந்தினதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். முதலாவது உங்களை பார்த்து நான் சொல்றேன், வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். முதலாவது உங்களை பார்த்து சொல்றேன், வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் உழைக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் பிஸ்னஸ் செய்ய வேண்டும். சோர்ந்து போகாமல் உங்களுடைய சொந்த வேலை நீங்கள் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த தலைப்பில் தான் உங்களை நான் சத்தியத்துக்குள் நடத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 14 வரை ஒரு வாசிக்க கேட்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அந்த வருஷத்தில் அவன் எத்தனை மடங்கு பலனடைந்தான்? 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி, அவன் எப்படியா மாறினாங்க? உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களும் ஐஸ்வர்யனா மாறுவீங்க. தொழிலாளர் பிரார்த்தனை கூடிய வந்திருக்கிற அருமையான தேவஜனம், உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் ஐஸ்வர்யனாய் மாறுவீர்கள். பக்கத்தில் இருக்கிறீங்களே கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஐஸ்வர்யனாய் மாறுவீர்கள். நீங்க செல்வந்தனாய் மாறுவீர்கள். நீங்க தொழில் அதிபராய் மாறுவீர்கள். நீங்க பெரிய ஒரு ஓனராய் மாறுவீர்கள். கர்த்தர் அந்த செல்வத்தை உங்க கரத்திலே கொடுக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். எஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக சொல்லப்படுது. அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். ஆமென். வர வர எப்படியா மாறினானா? விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் அவன் மாறினான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்து அப்படின்னா பெலிஸ்தீர் அவனு மேலே பொறாம, ஆட்டு மந்த மாட்டு மந்த, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பெருக்கம் பாருங்க, ஒரு பெருக்கத்தை ஆண்டு கட்டளையிடுறாரு. எப்போ உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் பெருகுதோ அங்கே மனுஷனுடைய பொறாமை வேலை செய்யும். எப்பெல்லாம் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பல தடைகள் வரும். எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற லட்சியத்தோடு நீங்கள் எழும்புறீங்களோ அப்போ எல்லாம் பல பிரச்சனைகள் வரும். இதுதான் தெரிஞ்சுக்குங்க, பல போராட்டங்கள். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வார்த்தை கேட்கும்போது என் தொழிலில் அநேகர் பொறாமை கொண்டு பல காரியத்தை செய்கிறாங்க பாஸ்டர். பல மனுஷர்கள் பொறாமை கொண்டு நான் இருக்கிற இடத்துல வசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என் தொழில் மீது அநேகர் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் நான் சோர்ந்து போய் இந்த தொழிலே விட்டுடலாமா, வேற தொழிலை மாற்றிக்கொள்ளலாமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் நடந்ததை நான் சொல்கிறேன். அந்த ஈசாக்குனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிற தொழிலை ஆசீர்வதிக்கிறார். அவன் செய்கிற தொழிலில் பல பிரச்சனை, பல போராட்டம்,
பல பொறாமை கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் செய்கிற தொழிலில் பிஸ்னஸில் போராட்டம் வந்துச்சுன்னா உங்கள் ரூட்டு கிளியர்னு அர்த்தம். எத்தனை ராமன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் செய்கிற தொழிலில் பிஸ்னஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனை இருக்குதா, அங்கே தான் உங்கள் ரூட்டு கிளியராக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் அதான் சரியாக போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜன் நல்லா நீங்கள் கவனிங்க. அநேகர் பொறாமப்பட்டு பாருங்கள், அங்கேருந்து அவிலமேக்கு என்ன செய்யறான், பல பிரச்சனை கொடுக்குறான், அவன் மன உளைச்சலை கொடுக்குறான், மனவேதனை. இன்றைக்கி அநேகர் இந்த இடத்துல அமர்ந்துருக்கிறீங்க, நான் செய்கிற தொழிலில் பயங்கர மன உளைச்சலை கொடுக்குறாங்க பாஸ்டர், மனவேதனை நிறையா கொடுக்குறாங்க. இந்த தொழிலில் எப்படி நான் முன்னேறுவனே தெரியல, எப்படி என் பிள்ளைய நல்ல நிலை கொண்டு போனதில்லை, பல கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது பாஸ்டர். இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் உழைப்பில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். எத்தனை ராமன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அப்படியே வாச்சிக்கிட்டே வரும்போது அவன் அந்த தேசத்தை விட்டே போகலை. அந்த தேசத்தை விட்டு சில பேர் எதுக்குடா பிரச்சனை, நம்ம எங்கேயாவது ஏரியா விட்டு இவங்க கண்ணு பார்க்கவே கூடாது, அப்படி எங்காச்சும் போயிடலாம். இவங்க முகத்திலேயே என்ன செய்யக்கூடாது, முழிக்க வேண்டாம், அவங்களும் முழிக்க வேண்டாம், எங்கேயாவது போயிடலாம். எத்தனை பேருக்கு அந்த ஃபீலிங்? தேவச்சனம் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த ஈசாக்கு வேறு எங்கேயும் போகல, அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த வேலையவே அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன? ஒரு நாள் கர்த்தர் கிரியை செய்கிறார். பின்பு அவனை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. என்ன உண்டாக்கினாங்க? ரெகோபோத். அப்படின்னா இனி வாக்குவாதம் பண்ணுவார் நமக்கு இல்லை. இன்றைக்கு எப்படி எனக்கு அருமையானவர்கள் இந்திய தேசம் ஒரு விடுதலை பெற்றது என்று சொல்லி கொண்டாடுகிறார்களோ, ஏன் கொண்டாடப்படுறது, ஏன் கொண்டாடுறாங்க, என்ன காரணம்? நமக்கு இனி டிஸ்டர்ப் இல்லை. ஹல்லேலூயா. 430 வருஷம் ஜனங்க தினமும் நல்ல தூக்கம் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, தினம் டிஸ்டர்ப்பு. ஆனால் கர்த்தர் வெளியில் கொண்டு வந்தார். என்ன இல்லைங்க, வேதனையே கிடையாதுங்க. கர்த்தர் எல்லாம் மாற்றினா. உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த சுதந்திர தின நாளில், இந்திய தேசம் விடுதலை பெற்ற நாளில் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் விடுதலை தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்றுகிறார். உங்கள் மாறுங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. பக்கத்தில் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, தைரியமாக இருங்க. பொருளாதாரத்தை குறித்து சோர்ந்து தைரியமாக இருங்க. தொழிலை குறித்து கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா இதுனா வரல இந்த தொழில், இந்த மன உளைச்சல், உங்கள் பிஸ்னஸில் இருந்த போராட்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசப்பா வந்து ஒரு விடுதலை கொடுத்தார், நிரந்தரமான ஒரு விடுதலை. இன்றைக்கு தேசம் முழுது கொண்டாடப்படுகிறது இந்திய தேசம் விடுதலை பெற்றது என்று. இப்போ கர்த்தர் இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செய்வார், நான் நம்புகிறேன். ஏன்னா கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு மறுமலர்ச்சி உண்டு பண்ண முடியாது. கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு அந்த செய்தி கேளுங்க. ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொழிலில் வியாபாரத்தில் இருக்கும் போராட்டங்கள் மாறும். இதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:4 படியாய் சொல்லுகிறது. படிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். பாருங்க, சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். என்னத்தை உண்டாக்குங்க? செல்வத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த நாளில் உங்களுடைய கை இன்னும் திடப்படுவதாக. இன்னும் உங்களுக்குள்ள சுறுசுறுப்பை கூட்டிக் கொள்ளுங்கள். இன்னும் காலையில் 6 மணிலேருந்து உழைக்கிறீங்க, நல்லது. அது எப்படி உழைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைங்க. சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகள் இருப்பதாக. உங்களுடைய வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. ஏன்னா வேலையில் நீங்கள் கொஞ்சம் ஒரு மந்த நிலையில் இருக்கிறீங்க,
சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட வேண்டும். கரெக்டாக அந்த டைமாக டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வியாபாரத்தை நல்ல ஒரு ஆசையாக செய்யுங்க. ஒரு உற்சாகத்தோடு கூட நீங்கள் செய்யும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை சும்மா இல்லை. சுறுசுறுப்பு கையோ செல்வத்தை. நீங்கள் செய்கிற வேலைகள் உற்சாகமாக இருப்பதாக. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் செய்கிற வேலை இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. நீங்கள் செய்கிற வேலையை ஆசையாக செய்யுங்க. போய் கடையை திறக்கும் போது நேற்று அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்க போதோ தெரியல, நேற்று அந்த தொழிலில் அப்படியே ஒரு போராட்டம் இருந்துச்சு, இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல. எந்த வேலையை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்க, அதை இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க, அதை சந்தோஷமாக செய்யுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சுறுசுறுப்புள்ள கை என்னத்தை உண்டாக்கும்? செல்வத்தை உண்டாக்குமா. உண்மை எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார், கர்த்தர் எல்லாவற்றையும் நம்ம தந்து ஆசீர்வதிப்பார். இப்படியே நம்ம சொல்லிகிட்டே போயிடுறோம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நாளைக்கு எல்லாம் அவர் பார்த்து. நான் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், எப்படி அவர் பார்த்துக்கொள்வார்? நான் வேலை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு அருமையானவர்களே, ஏதோ இன்னைக்கு வேலைக்கு போகிறது, நாளைக்கு லீவ் போட்டுறது, இப்படியே என்னுடைய தொழிலானது ஒரு மந்த நிலையில் போகும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நான் சாதிக்க முடியாது. எனக்கு தெரிந்த எனக்கு அருமையானவர்களே 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னை வரல கடினமாக உழைக்கிறாரு. என்ன செய்கிறாருங்க? கடினமாக உழைக்கிறாரு. வேறு எங்கேயும் இல்லை, இங்கே தான் நம்முடைய தேனாஞ்சி பஞ்சாயத்தில் தான். 2 பையனுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். இன்னும் நான் ஓய்ந்து போகலை, இன்னும் நான் உழைத்து கொண்டே இருக்கிறேன். நான் ரெஸ்ட் எடுக்கலாம், எனக்கு எல்லாமே இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை, ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்சது என்னவோ என் பிள்ளைக்கு நான் ஏதாவது நான் செய்யட்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், எனக்கு அருமையாக அவர் சோர்ந்து போகலை. வயசானவங்களை பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான், நம்மளால் முடியாது, ரொம்ப டயர்டாகிடுச்சு, நம்ம உடம்பு எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேன். உங்களை பார்த்து சொல்கிறேன், கழுகுக்கு சமமாக உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகன்னு சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய ஜீவன் போக மட்டும் உங்கள் சரீரம் நல்லா ஹெல்த்தியாக இருக்க கர்த்தர் கிருபையை தருவாராக, பலனை தருவாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு செல்வத்தையும் ஐஸ்வரியத்தையும் சேமித்து வைக்க கர்த்தர் கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் கையெடு செய்கிற வேலையில் கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் செய்கிற அந்த பிஸ்னஸில் பெரிய ஒரு சேஞ்சை கர்த்தர் கொடுப்பார். ஒரு செழிப்பை, ஒரு சேமத்தை, ஒரு சேமிப்பை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை ராமன்னு சொல்கிறீங்க? இப்போ வந்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு சொல்லிட்டுங்களே, எனக்கு அருமையானவர்களே, இது நான் வரல, நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் சேமிக்க முடியல. ஆனால் இந்த சுதந்திர தினம் இந்த நாளுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெயரோ 2 பெயருக்கோ எனக்கு அருமையாக சேமிப்பு உண்டா கர்த்தர் செய்வார். பாருங்க, சில பேர் ஆமென்னு சொல்ல மாட்டேறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். வயசான காலத்தில் எதுக்கு சேமிப்பு? இல்லைங்க, வேணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும் சேமிப்பு. இது நான் வரல, உங்கள் குடும்பத்தில் சேமிப்பு இல்லை. இன்றைக்கி தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், வயசானாலும் பரவாயில்ல, ஒரு சேமிப்பு தொடங்குங்க, அது பாட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு போகும், கர்த்தர் செய்வார். நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் ஒரு நபருக்காவது எனக்கு அருமையான ஒரு சேமிப்பு நம்பிக்கையோட ஒரு 100 ரூபா தொடங்கி பாருங்க. வாரம் ஒரு 100 ரூபா அப்படின்னு பிளான் பண்ணி, ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா அப்படின்னு சொல்லி எனக்கு அருமையான ஒரு எய்ம் பண்ணி இன்றைக்கி ஒரு சேமிப்பு திட்டத்தை தொடங்கிடுங்க. அது தாலுக்கு ஒரு தபால் ஆஃபீஸ்லேயோ அல்லது உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிற பேங்க்லேயோ ஒரு வாரத்துக்கு ஒரு 100 ரூபா எய்ம் பண்ணி அதை செஞ்சு பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு தொகையாக வர நாட்களில் மாறும். கர்த்தர் செய்வாருங்க. இந்த தரிசனத்தோடு நீங்கள் போங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலே 100 ரூபா எடுத்து செலவு பண்ணுற ஆளு நான் எங்கே ஃபஸ்ட்டு 500 ரூபா போகிறது? அல்லேலூயா. இல்லைங்க, உங்களுடைய எண்ணத்தின் அலைகள் மாறும் என்று சொன்னால், உங்களுடைய எண்ணத்தின் அலைகள் ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்பம் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதம் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ண. அப்படிங்கிறேன். நம்ம ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அது வராது, அது போயிட்டே தான் இருக்கும். அப்படின்னா அது போயிட்டே தான் இருக்கும். அது வரும்னு நம்புங்க. உங்களுடைய எண்ணத்தின் அலைகளை அந்த ஐஸ்வர்யத்துக்கு நேராக நீங்கள் ஈர்க்கப்படுங்க. அதுக்கு நேராக அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான வர பணத்தை, வர ஆசீர்வாதத்தை நீங்கள் மதிக்கல அப்படின்னா அது உங்களை மதிக்காது. நீங்கள் மதிக்க ஆரம்பிக்கும் போது அது உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு புரிகிறபடி தான் நான் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு வாகனம் வச்சுருக்கிறீங்க, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி பாருங்க. அது உங்களால் மட்டும்தான் ஓட்ட முடியும், வேறு யாராலும் ஓட்ட முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அந்த வண்டிக்கு தெரியும், அந்த அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக உங்கள் கை காலுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுடைய மைண்டுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த வண்டி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால. வேற ஒருத்தர் புதுசாக வந்து வண்டி எடுத்தாங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க பாதியிலேயே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
இதே போல தான் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த பணம், காசு, செல்வம், ஐஸ்வர்யம், நகை, நட்டு, இது எல்லாமே எனக்கு அருமை. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, அது உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களை மதிக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை ஆமென்னு சொல்கிறீங்க? இதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் கொடுக்குறார், ஒரு 100ஆவது நான் சேமிக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஆசை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் 100 ரூபா எங்கேருந்து வரும்னு தெரியாது, வரும். அது ஆட்டோமேட்டிக்காக சேமிக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் செய்வார். எத்தனை ஒரு ஆமென்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ண, நான் உன்னோடு கூட வந்து ஆசீர்வதிப்பேன். யார் சொல்கிறாங்க? கடவுள் சொல்கிறாருங்க, நான் உன்னோடு கூட வந்து ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஆண்டவராகிய கர்த்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஆமென்னு சொல்லுங்களேன். சில பேர் பணத்தையே ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், தொழிலையே மதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிரும். யாருக்கு தெரியுமா சொல்கிறாரு? எனக்கு பயந்து என் வழியில் நடக்கிறவன் எவனோ. எத்தனை இருக்கு புரியுது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம், அவருக்கு பயந்து நடக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் ஆண்டவர் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், அவரை மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். கர்த்தர் நெத்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலம் ஆத்துமா திருப்தி ஆக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அப்படியே ஆமென்னு சொல்லிடுங்க. இன்றையிலிருந்து, இந்த சுதந்திர தின நாளிலிருந்து கர்த்தர் நம்முடைய வீட்டில் எங்கே பார்த்தாலும் 100, 50, 500 ரூபா எங்கே பார்த்தாலும் நிரம்பி கிடப்பதாக. ஆமாம், இதுக்கு வேணும் எடுத்து செலவு பண்ணுவேன், இதுக்கு எடுத்து நான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்லை. அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி எங்கே பார்த்தாலும் பணம், காசு இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். நோட்டில் 50 ரூபா இருக்குதா, இங்கே 50 ரூபா இருக்குதா, இந்த டப்பாவில் 50 ரூபா இருக்குதா, இப்படி தேடி தேடி தயவு செய்து என்ன செய்யாதீங்க, மொத்தமாக பொறுக்கி செலவு பண்ணாதீங்க. அங்கங்கே காசை போட்டு பழவுங்க. அங்கங்கே என்ன செய்யுங்க, ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கிச்சன் இல்லையா, அங்கே ஒரு 50 ரூபா போடுங்க, ஒரு 10 ரூபா காசை போடுங்க. பீரோலையா, தயவு செய்து எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு போகாதீங்க. அங்கங்கே எப்படியாவது ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா போட்டு வைங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என் வண்டியில் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு செல்லலாம், போய் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எப்படியாவது 10 ரூபா, 20 ரூபா அந்த காசு அதில் வண்டியில் எப்போ பார்த்தாலும் போட்டு வச்சுருப்பேன். ஒரு டைம் சர்வீஸ் கொண்டு போய் விடும்போது அந்த அந்த மேலே இருக்க அந்த கவர்லாம் கழட்டும் போது அதுலேருந்து காசுலாம் எடுத்துனா, என்னங்க இவ்வளோ காசு வச்சுக்கிறீங்க, அவனால் எடுத்துகிட்டு போயிட மாட்டானா அப்படின்னாரு. இல்லைங்க, இது எப்போவுமே இந்த காசு இதில் எப்போயுமே இருக்குங்க, சுத்தமாக நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. எங்கள் வண்டி 3 வண்டியில் இருக்குது. 3 வண்டியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு 20 ரூபாவது காசு இருக்கும், சில்லற காசு இருக்கும், நோட்டு இருக்கும். சுத்தமாக நாங்கள் எடுக்கவே மாட்டோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்கங்கே எப்படியாவது ஒரு 10, 20, 50 எப்படியாவது அங்கங்கே போட்டு வச்சுருப்போம். இப்போது நாம் பணத்தை மதிக்க தெரியல, அதை வலித்து எப்படியும் அதையும் கொண்டு போய் செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் கடவுளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், அது உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். இது சைக்காலஜியாக சொல்கிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. உண்மை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாக்கெட்லேயும் சுத்தமாக காசு எடுக்காதீங்க. எங்கே போனாலும் பாக்கெட்டில் காசு வச்சுருங்க, பாக்கெட்டில் காசு வச்சுருங்க. மணி பர்ஸை சுத்தமாக தேடினா கூட 1 ரூபா கூட இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் கடவுள் தருகிற ஆசீர்வாதத்தை மதிக்கிற ஒரு அனுபவங்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட வந்து ஆசீர்வதிப்பேன். எஸ், ஹல்லேலூயா. உபாகம் 28:8 சொல்லுகிறது, என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனத்தை படிக்கலாமே. உபாகம் 28:8 படிங்கம்மா. உபாகம் 28:8 படிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடுகிற எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உனக்கு ஆசீர்வாதம் என்ன செய்வாரு? கட்டளையிடுவாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நீ கையிடுகிற எல்லா வேளையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். எல்லா வேளையிலும். இன்றைக்கு போய் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வீட்டில் இதுவரை இருந்ததான தரித்திரம் எல்லாம் வெளியே போய் இந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் பணம் காசு நிரம்பட்டும். நான் எங்கே பார்க்கறேன்னு அங்கெல்லாம் காசு தங்கணும் ஆண்டவரே. எங்கே நான் விரும்புகிறேனோ ஆண்டவரே காசு அந்த இல்லாத இடத்துல காசு இருப்பதாக இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னோடு கூட நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா.
என் வீட்டில் பணம் காசு இருக்கணும் ஆண்டவரே, பணம் காசு இந்த வீட்டில் தங்கணும் ஆண்டவரே. இது நான் வரையிலும் 10 ரூபா 100 ரூபா வீட்டில் இல்லாமல் போயிருக்கலாம், இனி தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க, கர்த்தர் செய்வார். உண்மையை நான் சொல்றது உண்மையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டில் நிறைவேற போகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில காரியத்தை நான் சொல்கிறேன். அதாவது சரீர பலவீனத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தொழில் முடக்கமாக இருக்கலாம். சரீர பலவீனத்தின் மூலமாக தொழில் முடக்கம் வாழ்க்கையில். இன்றைக்கு நான் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தை அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரீர பலவீனத்தின் மூலமாக தொழில் முடக்கம், கடன் தொல்லையினால் தொழில் முடக்கமாயிருச்சு, மாந்திரீக சம்பந்தப்பட்ட காரியத்தினால தொழில் முடக்கமாயிருச்சு, ஏதோ குடும்ப பிரச்சனை அதனால் மன உளைச்சல் ஆகி தொழிலில் இன்ட்ரெஸ்டாக செய்ய முடியாமல் தொழில் முடக்கமாயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரம் சரியில்லை. என்னதுங்க? நேரம் சரியில்லாத காரணத்தினால தொழில் முடக்கமாயிருச்சு என்று தவறான எண்ணத்தினாலேயே உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற முடியல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க நான் சொல்கிறது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போது நேரம் சரியில்லை, அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அந்த தவறான எண்ணத்தினாலேயே நீங்கள் தொழில் செய்ய முடியல, உங்கள் தொழில் முடக்கமாகி போயிடுச்சு. அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாரோ மாந்திரியம் செய்ததுனால, என் சரீரத்தில் நோய் வந்ததுனால, சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அருமையானவர்களை நல்லா வேலை செய்வாங்க, திடீர்னு மாந்திரியம் பண்ணி அவங்க சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வர வைத்து அவங்க நடக்க முடியாதபடிக்கு ஏனைக்கால் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தொழிலை முடங்கி போகணும் என்று சொல்லி மாந்திரியத்தினால செய்வனையினால தொழில் முடக்கங்கள். என்னதான் நீங்கள் செய்ய முன்னேற நினைச்சாலும் முன்னேற முடியாதபடிக்கு மாந்திரிய போராட்டத்தினால சில தொழில் முடக்கத்தில் இங்கே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தொழிலில் நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு வேளை இப்படிப்பட்ட இந்த நான் சொன்ன இந்த கேட்டகரியில் நீங்கள் ஒரு வேளை தொழில் முடக்கமாக இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறேன், எப்படி நடக்கும் அற்புதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான இழப்பெல்லாம் நான் சந்திச்சிட்டேன் பாஸ்டர். நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர் கூட வந்து ஆசீர்வதிப்பார், வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும், அது தங்கும், இது தங்கும். நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி பாஸ்டர் நடக்கும்? இதெல்லாம் மோசமான ஒரு கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையை முடங்கி போச்சு அப்படின்னு சொல்லி எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? இந்த செய்தி கேட்கும்போது உங்களுடைய மைண்டில் சில போராட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆனால் உங்களுக்கு சொல்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அதாவது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சரீர பலவீனத்தின் மூலம் தொழில் முடக்கம், கடன் தொல்லையினால் தொழில் முடக்கம், மாந்திரியத்தினால் தொழில் முடக்கம், குடும்ப பிரச்சனை மன உளைச்சலினால தொழில் முடக்கம், நேரம் சரியில்லாத காரணத்தினால் தவறான எண்ணத்தின் மூலமா தொழில் முடக்கமாயிருச்சு, பாவ சாபத்தினால தொழில் முடக்கமாயிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையானவர்களே, கோப சுபாவத்தினால தொழில் முடக்கம். எத்தனை பேருக்கு இருக்குது இந்த அனுபவங்கள்? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு தொழில் செய்யவே முடியாது. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு என்னதுங்க? கோபம். ஒருத்தர் முதலாளி ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவரை காட்டில் 10 மடங்கு கோவப்படுறது. முதலாளி கோவப்பட்டால் பரவாயில்ல. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் கோவப்பட்டால் எத்தனை தொழில் மாறுறது, எத்தனை கம்பெனி மாறுறது. ஹலோ, இருக்கிறீங்களா? கோபத்தின் மூலமாக அது விவரம் தெரிந்ததிலிருந்து உலகத்தையே சுற்றி வந்தது போல் எல்லா தொழில் எனக்கு தெரியும் அப்படிம்பாங்க பாருங்கள். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சோத்திரம், இவங்க ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லையாட்ருக்கு. சோத்திரம், அல்லேலூயா. கோபத்தின் மூலமாக இந்த தொழில் எனக்கு வேண்டாம், இந்த தொழில் எனக்கு வேண்டாம், உன் வேலையை வேண்டாம், ஒன்று வேண்டாம், எடுத்தெறிந்து வருவது. இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும், நிலையாக இருக்கணும். பொறுமை, நீடிய சாந்தம் நமக்கு தேவை. மாறிடும். ஏன்னா பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து மகிமையால் என்ன செய்வாருங்க? அவ்வளோதாங்க. நிறைவானது வரும்போது என்ன செய்யும்? குறைவானது எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். பிலிப்பியர் 4:6 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினால் விண்ணப்பத்தினால் என்ன செய்யுங்க? தேவனுக்கு. நீங்கள் செய்கிற தொழிலை குறித்து நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? என் தொழிலை குறித்து யார்கிட்ட சொன்னால் எனக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க?
என் தொழில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் யார்கிட்ட கேட்டால் ஆலோசனை கொடுப்பாங்க, யார் என்ன வழி நடத்த முடியும் அப்படின்னு ஒரு சோர்ந்து போன நிலை உங்களுக்குள்ளே இருக்கும். ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த தொழிலை குறித்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த வியாபாரத்தை குறித்து ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏசப்பா இந்த பாரத்தை உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன், ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை காண்பீங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். எல்லா புத்திக்கு மேலான சமாதானம், பிரசன்னம் உங்கள் இருதயத்தை நிரப்பி உங்களை அற்புதமாக அந்த கவலையிலிருந்து அழகாக உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு ஊழியக்காரர் சொன்னார், சாட்சி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, 3 நாள் என்னதுங்க உபவாசம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உபவாசத்துக்கு சம்மந்தமே இல்லாத நபர் நான் போய் அங்கே கலந்துக்கிட்டேன். 3 நாள் உபவாசம். 3 நாளுக்கு அந்த உபவாசத்துக்கு இவருக்கு அதுக்கும் என்ன இல்லைங்க, சம்மந்தமே கிடையாது. இவர் சொல்கிறாராம், என்னடா 3 நாளாக பட்டினியாக இருக்கிறீங்க, அங்கே சபையாருக்கெல்லாம் உபவாச ஜெபம், ஆனால் இவருக்கு என்னதுங்க பட்டினி. ஆனால் அங்கே இருந்த விசுவாசி சொன்னாராம், நீ தான் வந்து பட்டினியாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிற, ஆனால் இப்போ எங்கே பாஸ்டர் சொன்னார் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு விசுவாசி எழுப்புனார் அப்படின்னா லாரி வழியாக கொண்டாந்து அரிசி இறக்கிட்டு போயிடுவாங்க. சோத்துர் அல்லேலூயா. லாரி வழியாக அரிசி கொண்டாந்து இறக்கிட்டு போயிடுவாங்க. மூட்டை மூட்டையாக அரிசி வரும், எது கேட்டாலும் எல்லாம் வரும், ஒன்றுக்கும் குறை கிடையாது, ஒன்றுக்குமே குறை கிடையாது. ஆனால் அது எல்லாம் தராரு பாருங்க, அந்த தேவனிடத்தில் காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அது போல தான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருத்தர் எழுப்பி இந்த காரியத்தை பொறுப்படுங்க, இவ்வளோ பணம் தேவைன்னா உங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, ஆஸ்தி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிச்சயம் செய்வாருங்கிறேன். கர்த்தர் இல்லை என்ற நிலையெல்லாம் மாற்றி எவ்வளோ பாசம் செய்யணும் பார்த்துக்கலாம், எவ்வளோ பாசம் செய்யணும் பார்த்துக்கலாம், அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நம்புகிறேன், நம்முடைய சபை வாலிய பிள்ளைகளை பெரிய ஒரு தொழில் அதிபர்களாக, செல்வந்தர்களாக, பணம் காசு நிறைய கை வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய சபை வாலிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. நாம் நினைப்பதுக்கும் வேண்டுவதற்கும் மேலாக நம்முடைய சபை மக்களை, இந்த ஊழியத்தை அப்படியே கர்த்தர் மென்மேல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு அருமையான கடவுள் மீது நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை. ஒவ்வொரு நாளும் நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்ம கேட்டதெல்லாம் சாட்சி தான், அதெல்லாம் நமக்கு ஒரு உதாரணம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:32 சொல்லுவது, சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. அவ்வளவுதாங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கிறோம். சோத்ர அல்லேலூயா. 112வது சங்கீதத்தில் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான படிக்கலாம். 112வது சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை படிங்க. படிங்கம்மா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், துர்ச்செய்தியை கேட்கிறனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். கர்த்தரை நம்பி எப்படி இருக்குமா? திடனா இருக்கும். உங்க தொழிலில், உங்க பிசினஸ்ல, பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு துர்ச்செய்தி வருது, கெட்ட செய்தி, அவ்வளோதான். தொழில் அவ்வளோதான், பிஸ்னஸ் அவ்வளோதான், உங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது. உங்கள் மனசே சொன்னாலும் நம்பாதீங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவருடைய சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன். அவர் நிச்சயம் என்னை விடுதலை ஆக்குவார், நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார். பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தொழிலில், பிஸ்னஸில், உங்கள் பொருளாதாரத்தில் தயவு செய்து பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் பயந்து போய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஆடு மாடு மந்தைகள் இருக்கும் என்று சொன்னால், ஒரு ஆட்டுக்கு பிளைன் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஆட்டையே எல்லாத்தையும் விற்று போடலாம், எல்லா மாட்டையும் விற்று போடலாம். அப்படிலாம் போகாதீங்க. ஒரு ஜெபம் பண்ணி தண்ணி தொழிங்க, அது நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். சோத்ர அல்லேலூயா. தொழிலில் ஏதோ ஒரு முடக்க வருது, பயந்துடாதீங்க, தைரியமாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. சோத்ர அல்லேலூயா. 113வது சங்கீதம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை என்ன செய்யறாரா? தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். ஆண்டவருடைய வல்லமை இதுதாங்க. ஆண்டவருடைய வல்லமை தான். இங்க வந்திருக்கிற யாரும் பணக்காரரா இங்க வரல. சோத்ர அல்லேலூயா. ஏழையா வந்து பணக்காரரா மாறி இருக்கிறோம். ஒன்றுமே இல்லாத வந்து எனக்கு அருமையானவர்களே இருக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம். இதுதான் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம். இதுதான் ஏசப்பா தருகிற அந்த ஆசீர்வாதமான மலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
யோபு 42ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, யோபு அவன் ஜெபித்தான், அவன் சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு 2 எத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா. இதை பார்த்து சொல்கிறேன், தொழிலில் சோர்ந்து போக வேண்டாம், தொழிலில் சுறுசுறுப்பாக இருங்க. எஸ், அல்லேலூயா. 3வது சொல்கிறேன், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இழந்தது எல்லாம் தருவார். தொழிலில் பிஸ்னஸில் என்ன இழந்தீங்களோ எல்லாம் கர்த்தர் தருவார். கவலைப்படாதீங்க, எல்லாம் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நற்செய்தி சொல்லட்டுங்களா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18-20 நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸான அந்த வார்த்தை தான். இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. படிங்கம்மா, படிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும், இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசம் என் எல்லையில் உன் எல்லையில் கேட்கப்படுவதில்லை. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அந்த 18ஆம் வசனத்துல இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லையில் என்ன செய்யாதான், கேட்கப்பட மாட்டாது சொல்லுவாங்க. என்னடா கொடுமை இது? என்னது? இது வரையில் இல்லாதவளுக்கு இந்த தொழிலில், இந்த வியாபாரத்தில், இந்த பொருளாதாரத்தில் இவ்வளவு கொடுமையா? சில பேர் அந்த அந்த அனுபவத்துக்கு, அந்த அனுபவத்தின் கூட நீங்கள் போயிருக்கிறீங்க தானே. நான் கொடுமைங்க, இது நான் வரையில் நான் பட்ட கஷ்டம், இந்த மாதிரி ஒரு கொடுமையை நான் அனுபவிக்கவே. கொடுமை கொரோனா, சோத்திரம். அல்லேலூயா. கொரோனா கொடுமை 2 வருஷம் நம்ம பட்டது இவ்வளோதான் இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் நம்மை நடத்தினார், நம்மளை போஷித்தார். அது டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த 2 வருஷ காலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆண்டவர் போஷித்த விதங்கள், அந்த 2 வருஷம் அந்த லோன் கட்ட முடியாமல் லாக் ஆனது, அதையும் கட்ட கர்த்தர் உதவி செஞ்சது, ஆண்டவர் நடத்தினதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், கொடுமை, அழிவு, நாசம், மோசமும் உங்கள் எல்லையில் கேட்காது. இதுக்கு மேலே என்ன வேணும்? அல்லேலூயா. இந்த கொடுமை, இந்த அழிவு உங்கள் தொழிலை அழிச்சது, உங்கள் வியாபாரத்தை அழிச்சது, உங்கள் லாபத்தை அழிச்சது, நீங்கள் வளர முடியாதபடிக்கு தடுத்த காரியமெல்லாம் இனி உங்கள் எல்லையில் கேட்கப்படவே மாட்டாது. கரங்களை நல்லா தட்டிடுவோமே, கரங்களை நல்லா ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்திடுவோம். ஹல்லேலூயா. உன் மதில்கள் ரட்சிப்பு என்றும் உன் வாசக துதி என்று சொல்லுவாய். உன் சூரியன் உன் பகலில் வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அதெல்லாம் வேண்டாம், நானே வர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. அவங்க கொடுக்காட்டி போறாங்க, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் சொல்ல, நானே உனக்கு நித்திய வெளிச்சமும் வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இல்ல 19வது வசனம், நானே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் என்ன செய்யும்? பக்கத்துல இங்க பார்த்து சொல்லுங்க, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். கண்ணை மூடி சொல்லிருங்க, கையை பிடிச்சி. உங்கள் கடன் பிரச்சனை துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் வியாதி என்கிற துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் குடும்ப பாரம் என்கிற துக்க நாட்கள் முடிந்து போகும். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த கொடுமைகள் எல்லாம் மாறி போகும். எஸ், அப்படியே நடப்பதாக, அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும். உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு முந்தின சீரை பார்க்க நற்சீர் உண்டாகும். ஏசாயா 62:3 சொல்லுகிறது, உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல், உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும், பாழான தேசம் அழிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலையெல்லாம் இல்லாமல் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நல்ல உன் தேசம் வாழ்க்கைப்படும். அற்புதமான வார்த்தைங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாருங்க. உங்க குடும்பத்தின் மீது பிரியமா இருக்கிறாருங்க. உங்க தொழில், உங்க பிசினஸ் மீது பிரியமா இருக்கிறாருங்க. அளவு இல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நிறைவை நீங்க பார்ப்பீங்க. நிறைவை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரல நீங்கள் படிக்கும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் சாலமோன் தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ தூக்கத்தில் சொப்பனத்தில் ஆண்டவர் சாலமோனே தூக்கத்தில் சொப்பனத்தில் பேசுகிறார், நீ விரும்புகிற என்னிடத்துல கேள். இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் சின்ன வயசு, இந்த ஜனங்களை வழி நடத்துவதுக்கு எனக்கு என்ன செய்யணும் தெரியல, ஆனால் எனக்கு ஞானத்தை மட்டும் தாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் அளவு கடந்த ஆசீர்வாதம், ஒரு நிமிட்டே இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வரணும் வேணும்? உங்களுக்கு வரணும்னு விரும்புகிறீங்க? லிமிட்டே இருக்கக்கூடாது. அதாவது இவ்வளோதான் லிமிட் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அளவு கடந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஊற்று அப்படியே வந்துச்சுன்னா அந்த ஊற்று நிற்கவே கூடாது, அது பாட்டுக்கு ஊற்றி கொண்டே இருக்கணும். யாரெல்லாம் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்கிற ஒரு நற்செய்தி, எனக்கு அருமையானவர்களே, இந்த சாலமோனுடைய அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன தெரியுமா செஞ்சான்?
ஆண்டவரே இந்த ஜனங்களை விசாரிப்பதுக்கு எனக்கு என்ன செய்யும்? ஞானத்தை தாரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு என்னத்தை தாரும்? ஞானத்தை தாரும் அப்படின்னு தான் கேட்டான். கர்த்தர் வந்தார். நீ செபித்த விண்ணப்பம், நீ கேட்ட விண்ணப்பம் எப்படியா இருந்துச்சு? எனக்கு உகந்ததா இருந்தது. நீ செய்த விண்ணப்பம் உகந்தது. நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நீ பணத்தை கேட்கல, மாடி கேட்கல, பக்கத்தால் இருக்கிற பிளாட்டை கேட்கல, பக்கத்தால் இருக்கிற அவன் வீட்டுக்காரச்சு அந்த காரை நீ கேட்கல, அவனை போல நான் வரணும், இவங்களை போல அவன் அப்படிலாம் நீ கேட்கல. ஞானத்தை நீ கேட்டபடியால், என் ஊழியத்தை செய்யும்படியாக, எனக்கு மகிமையா ஒரு ராஜாவா இருக்கு நீ கேட்டபடினா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாட்சி, அற்புதமாக ஒரு தேவ மனுஷன் சொன்ன சாட்சி நான் சொல்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஒரு தொழில் செய்து பிழைக்கும்படியாக பெரிய அமௌண்ட் கொடுத்தாராம். எவ்வளோ? என்ன அமௌண்ட்டுங்க? பெரிய சொல்லி நீங்களே சொல்லுங்கள். பெரிய அமௌண்ட்டு. எவ்வளோ தரீங்களா? வெறும் 500 ரூபா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 500 ரூபாயை கொடுத்து என்ன செய்கிற? நீ தொழில் செஞ்சு பிழைச்சிக்க போ. இன்னைக்கு இருந்தால் பசங்களாக இருந்தால் இன்னொன்று இருப்பாங்க, அப்பா உயிரோட விடமாட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்து சொன்னால் ஒரு தொழில் தொடங்கலாம். 500 ரூபா கொடுத்து போய் தொழில் தொடங்கி பிழைச்சிக்கணும்னு சொல்கிறீங்க நீலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜன் நல்லா கவனிங்க. அருமையான அந்த மகன் வாங்கிட்டு தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே எங்கள் அப்பா கொடுத்துருக்கிற அந்த காசு சின்னதில்லப்பா, இதை நான் பெருசாக பார்க்குறேன், இதை நான் பெருசாக பார்க்குறேன். எங்கள் அப்பா என்னை நம்பி இந்த 500 ரூபா கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்றீங்க? என்னை நம்பி இந்த 500 ரூபா கொடுத்துருக்கிறாரு. இந்த 500 ரூபா வச்சு நான் ஒரு மகிமையான காரியத்தை நான் செய்யணும். நான் அது பெரிய தொழில் தொடங்கணும், சின்ன தொழில் எனக்கு தெரியாது. ஆனால் உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த 500 ரூபா வச்சு நான் தொழில் தொடங்குறேன். இதில் வருகிற வருமானத்தில் எல்லாவற்றிலேயும் உங்கள் ஊழியத்துக்கு ஏதாவது நான் செய்வேன். தேசத்தில் இருக்கிற மிஷினரி ஊழியத்தை தாங்குவேன். ஆலயம் கட்டுவதற்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 500 ரூபா வச்சு தொழில் தொடங்கின அவர், எனக்கு அருமையானவர்களே, நாளடைவில் பெரிய ஒரு கோடீஸ்வரனை கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாராம், எங்கள் அப்பா 500 ரூபா தான் கொடுத்தாரு, ஆனால் இன்றைக்கு நான் போகிற ஆலயத்துக்கு 2 லட்ச ரூபா தசமாக நான் தருகிறேன். அநேக ஆலயம் கட்டி கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அநேக மிஷினரிகளை நான் தாங்குகிறேன். அநேக ஏழை எளிய மக்களை நான் தாங்குகிறேன். அந்த எண்ணங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் படிச்சிடலாங்களே. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் நீங்கள் படிக்கும்போது படிக்கலாமே. 1 யோவானில் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் மட்டும் நீங்கள் படிச்சிடலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட விண்ணப்பம் தாங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. நான் சொல்றேன் பார்த்தீங்களா, ஒரு ஆசீர்வாதம் லிமிட்டாக வேண்டாங்க. ஒரு லிமிட்டு, அதை காட்டிலும் அளவு கடந்த ஆசீர்வாதம் அப்பா நமக்கு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள்கிட்ட எவ்வளவு தேவன் ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க. என்னால் முடிஞ்சது சுவிசேஷ ஊழியத்தை நான் தாங்குவேன். என்னால் முடிஞ்சது ஏழை எளிய மக்களை நான் தாங்குவேன். என்னால் முடிஞ்சதை தேசத்தில் ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி ஊழியத்தை நான் தாங்குவேன். ஆண்டவர் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்த ஆலயத்தை கட்டுவதுக்கு என்னால் முடிஞ்ச நான் ஊழியத்தை நான் தாங்குவோம்ப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஊழியத்தின் மூலமாக அப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். மிஷினரி ஊழியத்தை தாங்குகிறோம், ஏழை மக்களை தாங்குகிறோம், கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களை நாங்கள் தாங்குகிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல இந்த ஊழியத்தை நாங்கள் தாங்குகிறோம். நீங்கள் ஒவ்வொரு ஊழியத்துக்காக ஆண்டவரே நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களிடமாக அந்த காரியத்தை சொல்லி நீங்கள் அந்த பொருளாதாரத்தில் தாங்கும்போது நிச்சயமாக எனக்கு அருமையானவர்களே, தடுமாறி கொண்டிருக்கிற ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்கு நீங்களும் நானும் பெரிய ஒரு காரணமாக இருப்போம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய எண்ணங்களை நாம் அவருக்கு நேரம் திருப்பிட்டு அப்படின்னா நாம் கேட்கறதெல்லாம் அவருடைய சித்தத்துக்குரியதாக, அவர் உகந்ததுக்குரியதாய் மாறும். கர்த்தர் நம்ம லிமிட்டாக வச்சிருக்க மாட்டார், அளவு கடந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இதுதாங்க தொழிலில் ஒரு வளர்ச்சி,
ஒரு தொழில் ஐஸ்வர்யம் மாதிரி தான் சீக்ரெட். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கறலாம் மாறிடுவீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சொன்னால் நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே அவ்வளவுதாங்க. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யம் வந்துருங்க. அதனோட என்ன செய்ய மாட்டாரா? இது போதாதா? அவர் தருகிற இந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு வேதனை இல்லைன்னா போதுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்திலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அந்த கொஞ்சம் ஆசீர்வாத சமாதானம் இருக்கும். அவ்வளோதான். இதில் அப்படியே வளருங்க. இதில் வளர்ந்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். உங்களை லிமிட்டெல்லாம் வைக்க மாட்டாருங்க. உங்களை லிமிட்டாக வைக்க மாட்டார். அளவு கடந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமை சீமானை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களையும் என்னையும் கர்த்தர் சீமானை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. நம்ம கையெடுக்கிற வேலையிலெல்லாம் கர்த்தர் ஒரு நிறைவை கொடுக்க விரும்புகிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவ்வளோதாங்க. இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை கிளிக் பண்ணியிருக்கோம், உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கோம், உங்களை தட்டி உங்களை எழுப்பியிருக்கோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தைரியமாக போங்க. சோர்ந்து போகாமல் வேலை செய்யுங்க. சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க. இழந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. நல்ல வைராக்கியமாக ஆண்டவரை தேடுங்க. அதிகாலை ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதிகாலையில் தினமும் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் உங்கள் தொழிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதில் எல்லாம் கர்த்தர் கிருபையை கொடுப்பாரு. தடையில்லாமல் அந்த தொழிலெலாம் நடக்கும். ஒரு நாள் நீங்கள் பலவீனப்பட்டு ஒரு நாள் சோர்ந்து போய் நிற்க மாட்டேங்க. சாட்சி கேட்டீங்களா? எனக்கு அருமையானவர்கள் அவர் தேடும்போது பலனை கொடுப்பாரு. நம்ம ஓடிட்டே இருப்போம். அவர் தேடா இருந்தால் தான் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரை தேடும்போது அந்த அம்மா சொன்னாங்க, சாட்சி போயிட்டு பாதியோட திரும்பி வந்தேன். ஆனால் கர்த்தர் தேடும்போது நான் நிற்கல, போய் வேலை செய்கிறேன். பிறருக்கு 150 நான் கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன். கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இது மாதிரி நிறையா சாட்சி நீங்கள்லாம் சொல்லுவீங்க. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவ்வளோதாங்க. நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சித்தத்துக்குரியதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பக்கத்தால் பிளாட் வாங்கணும், நான் 2 அடுக்கு மாடி கட்டணும், 2 கார் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவங்கள காட்டினா பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஜெபமெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நம்முடைய ராஜ்யத்தை கட்ட நான் செயல்படுவேன். ஹல்லேலூயா அப்படின்னு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். மற்றதெல்லாம் வரும். பக்கத்தில் பிளாட் வாங்கிடுவீங்க. உங்களை இயேசு நான் திருக்கசமாக சொல்கிறேன், இந்த 2025 எந்தெந்த பிளாட் வாங்க நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களா, கர்த்தர் தந்துடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவார். இடத்தை கொடுப்பாரு, சொத்தை கொடுப்பாரு, நகையை கொடுப்பாரு, செல்வத்தை கொடுப்பாரு, நாம் போல ஐஸ்வர்யம் இருப்போம், காரை கொடுப்பார், பங்களா எல்லாம் தருவார். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு லிமிட்டு கிடையாது. அளவு கடந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே நம்ம எழுந்திருந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் நல்லவருடைய கிருபையை